بسم الله الرحمن الرحيم. பெருமைமிக்கவர்களே, பெரும்பாலான நண்பர்கள், பழகிய பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைய வேண்டும் என்று வாழக்கூடிய மக்களில் சிலர் அதிகமாக நம்மளிடத்துல பர்சனலாக பேசும்போது கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவது என்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவது என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி உணர வேண்டும், உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பெருமைமிக்கவர்களே, இப்போ நாம் அல்லாஹ்வை ஏற்று கலிமா சொல்லி அவனுடைய ஏவப்பட்ட பல கடமைகளை நம்ம செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் முதலில் எல்லா கடமைகளையும் நம்ம கரெக்டாக செய்கிறோம். ஆனால் முதலாக ஏற்றுக்கொண்ட அந்த கலிமா இருக்குல்ல, அந்த கலிமாவை நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன், என்னை பாதுகாக்கக்கூடியவன், எனக்கு உணவளிப்பவன், என்னை பராமரிப்பவன், இப்படி எதை வேண்டாலும் நம்ம இதில் சொல்லலாம் இந்த இலாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒருவன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை, எவனும் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்றோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் எதை எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும். ஈமான்ல இது ரொம்ப முக்கியமான பகுதி. நாம் இந்த உலகத்தில் லா இலாஹ, என்னை பாதுகாக்கக்கூடியவன், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன், இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர எதுவும் இல்லை, எவனும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இதற்கு நிகராக வேற எதையும் நாம் கொண்டு வர்றோமாங்கிறதுல கவனமாக இருக்கணும். என் கடையை நம்பிதான்ப்பா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் பார்க்குற இந்த வேலையை நம்பிதான்ப்பா என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமே, அதுவே அல்லாஹ்விற்கு நிகராக நாம் இந்த துனியாவை, உலகத்தை கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். நாம் பார்க்கக்கூடிய வியாபாரம்தான் நமக்கு பசியை தீர்க்குது, நம்மளுடைய தேவைகளை போக்குது அப்படின்னு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, அங்கே இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை தூரமாகிறது. அப்ப நாம் அல்லாஹுதான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தர்றான், அல்லாஹுதான் என்னை பாதுகாக்கிறான், எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது அப்படிங்கிற கலிமாவை நாம் சொல்லிட்டு, ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, உலக ரீதியான நடைமுறைகளில் அல்லாஹுவை தூரமாக வச்சுட்டு என் கடை தான் எனக்கு பெருசு, என் வீடு தான் எனக்கு பெருசு, என் மக்கள் தான் எனக்கு பெருசு, என்னுடைய செல்வம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு கொண்டு வர்றோமே, இதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் தான் அல்லாஹுவை தள்ளி வைக்கிறோம். அல்லாஹ் நம்மளை தள்ளி வைக்கலை. அல்லாஹ் நம்மளிடம் நெருங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், லா இலாஹ அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லிட்டு, ஆனால் இலாகுவாக நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய நண்பர்கள், இப்படி எதை வேண்டாலும் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க, கடையில் ஒரு ஆள் இல்லாமல் போச்சு, நம்ம முதல்ல எதை விடுவோம் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிற மத்தியெல்லாம் அந்த இல்லல்லாஹவை தான் தள்ளி வைப்போம், தொழுகையை தள்ளி வச்சிருவோம், நம்மளுடைய காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அது அல்லாமல் வேற என்ன நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம்மளை நினைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவனுடைய எண்ணத்தில் நாம் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹுவை நாம் திக்ர் செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வை நாம் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன வேலைகள் செஞ்சாலும்
அவனை மனசில் வச்சு நம்ம அந்த வேலைகளில் காரியங்களில் ஈடுபடணும். அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறாங்கிறத உணர்ந்தே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்கும் போது நாம் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் நினைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இரண்டாவதாக, குர்ஆன் ஷரீஃப் நாம் ஓதுறோம் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்வோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத விளங்கி செய்யும்போது, அல்லாஹ்வோடு பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவன் குர்ஆன் ஓதாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளோடு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு பக்கம் ஓதுனா போதுன்னு நினைக்க மாட்டான். அப்போ அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், பேசிக்கொண்டிருக்கிறான் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அந்த குர்ஆன் ஓதுவதில் அதிகமாக தன்னுடைய எண்ணங்களையும் அக்கறையையும் செலுத்தி அதிக நேரம் அதற்காக என்ன செய்வான், செலவு செய்வான். இப்படிப்பட்டவர்களோடு அல்லாஹ் கூட இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான். மூன்றாவதாக, அல்லாஹ்வுடைய நற்காரியங்களில் ஈடுபடுவது. அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ, இப்போ நம்ம ஒரு சமுதாய பணியில் இருக்கிறோம் அப்படின்னா அதை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்வது. அல்லாஹ் சொன்னதால் நான் செய்கிறேன், அல்லாஹ் நினைத்ததை தவிர மாறாக நான் எந்த செயலையும் செய்துவிட மாட்டேன் என்று நினைத்து ஒருவன் பயந்து அல்லாஹ்விற்காக நற்காரியங்களில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ நேரம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நாலாவதாக, யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நலவுகளை கொடுக்க நினைக்கிறான், கொடுப்பதற்காக தயாராகிறான் என்பதாக அர்த்தம். இப்போ இந்த 4 விஷயங்களில் நாம் இந்த உலகத்தில் எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் அல்லாஹோடு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளோடு நெருக்கமாக இருந்து நம்மளை நேசிக்கிறான் என்பதை நாம் விளங்கிக்கிறலாம். சரியா? இப்போ வீணான விஷயங்கள், உலக காரியங்களில் ஈடுபட்டு நாம் செயல்பட்டுக்கிட்டு அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு என்ஜாய், அதுதான் எனக்கு பெருசுன்னு நினச்சிட்டு நம்ம உலக காரியங்களை, அல்லாஹ்விற்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் நாம் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை அவனுடைய அருளில் இருந்து நம்மளை தூரமாக்குறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அல்லாஹ் அவனுடைய அருளில் இருந்து நம்மளை தூரப்படுத்துகிறான் என்பதை நினைச்சு நாம கவலைப்படணும். அதனால அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடுவதை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆறாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் பிறரை பத்தி பேசுறது, பிறருக்கு தீங்கு செய்வது, தீங்கு செய்யறதுக்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு யோசிக்கிற ஆளுக்கு, பேசுற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க. அவனை எப்படி கவுத்துறது, அவனை எப்படி சாய்க்கிறது, இப்படிலாம் இருக்கும். நம்ம மீறி அவன் போய்கிட்டு இருக்கான், நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறருக்கு தீங்கு இழைப்பதற்கு முயற்சி செய்வது, அதன்படி நடப்பது, இது போன்ற மனிதர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அப்போ பேர்மிக்கவர்களே, முதல்ல திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ்வுடைய விஷயங்களில் ஈடுபடுவது, துஆ செய்வது, இந்த 4 விஷயங்கள்ல தான் நம்மளுடைய பொழுது போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா நாம் அல்லாஹ்வோடு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான். நெருக்கமாகன்னு சொல்றதை விட அல்லாஹ் எப்பயுமே நம்மோட நெருக்கமாக தான் இருக்கிறான், நம்மளை நேசிக்கிறான் என்று அர்த்தம். சரியா? இப்போ இந்த உலகத்தில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்காட்டி கூட நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கு நாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவனை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். எப்படி பொருந்தி கொள்றது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு, ரொம்ப தூரமான ஒரு பயணம் போகிறதுக்கு இரவுல பஸ் ஏறுறோன்னு வச்சுக்கிறீங்களேன். பஸ் ஏறுனா அந்த பஸ்ஸில் 40 சீட்டு 45 சீட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இருக்குது அப்படின்னா
எல்லாருமே டிக்கெட் எடுத்துட்டு அமைதியாக போய் சீட்டில் உட்காந்து சீட்டை சாட்சி என்ன செஞ்சுருவாங்க, தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஊர் வந்தோடனே நம்மளை எழுப்பி விட்டுருவான் டிரைவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த டிரைவரை முழுமையாக நம்பி என்ன செய்வாங்க அப்படின்னா போய் சாஞ்சி தூங்கிடுவாங்க. ஆனால் ஒரு 2 பேர் இருந்தாங்க அந்த பஸ்ஸில். அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சு. கிடைச்சதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த டிரைவரை வந்து இம்சப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்படி, சார் உங்களுக்கு சரியாக வண்டி ஓட்ட தெரியுமா, சரியாக உங்களுக்கு பஸ் ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் எடுத்து எத்தனை வருஷமாச்சு, எவ்வளோ காலமாக நீங்கள் வந்து பஸ்ஸு ஓட்டுறீங்க, இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஏற்ற மாதிரி ஒரு பஸ் வருது. சார் 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 போய் மோதிராதீங்க அப்படின்னு சொல்லி அவனை பயம் காட்டுறது. ஒரு வேகத்தடை வருது, சார் 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 ஸ்பீட் பிரேக் வருது, பார்த்து பார்த்து பார்த்து. இப்படி இவனுக்கு மனசில் ஏற்படுற பயத்தை பூரா அந்த டிரைவர் மேலே கேட்டு சொல்லி 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 அவனை ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது காரணம் என்ன அப்படின்னா அந்த 40 பேர் போய் நம்பி அல்ஹம்துலில்லாஹ்னு தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த நம்பிக்கை இவனுக்கு இல்லை டிரைவர் மேலே. அப்போ டிரைவரை பார்த்தா ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எங்களோட கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டும் போது, உணவுக்காக நிப்பாட்டும் போது என்ன செஞ்சான் அப்படின்னா இவங்க 2 பேரும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுனுச்சு, விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டான், தெரியாத மாதிரி போயிட்டான். அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு அந்த பஸ்ஸை ஓட்டுற பொறுப்பு இருக்குது. அப்போ அதில் ஏறக்கூடிய பாசஞ்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனை முழுமையாக நம்பி ஏறி உட்கார்ந்து நம்ம வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்த்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். இதே மாதிரி தான் பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை அவனுடைய பிரியத்தை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழு பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துடணும். அவனுக்கு வந்து நாம டைரக்ஷன் பண்ணக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு அதை தந்துரு, இப்படி இருக்கு இதை தந்துரு. நமக்கு வேண்டியதை அவன் முதல்ல கபூல் செய்திருக்கானான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம நசீபில் அவன் நாடி இருக்கானான்னு தெரியாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. ஃபிரௌனுக்கு பயந்து மிஸ்ர் தேசத்தை விட்டு வெளியாகிட்டாங்க. வெளியாகி வேற இடத்துல போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய அந்த ஊருக்கு போயிட்டாங்க. போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகள்கள் தண்ணி அள்ள வர்றாங்க. அவங்களுக்கு அந்த கிணத்துல தண்ணி அள்ள முடியலை, அள்ள தெரியலை. அதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்கள ஓரமாக போக சொல்லிட்டு இவங்க அந்த குடங்களை தண்ணி நிரப்பி வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இதை எடுத்து கொடுத்துட்டு ஒரு மரத்தடியில் போய் நின்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரவங்க எதுவுமே இல்லை, கையில் காசு பணம் எதுவுமே இல்லை. அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தக்தீரில் என்னுடைய நசீபில் எனக்கு ரிஸ்க் எழுதிருப்பியல்ல, எனக்குன்னு எழுதப்பட்ட ரிஸ்க் இருக்குல்ல, அதில் இருந்து கொஞ்சம் இதை எனக்கு இப்போ தா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம பார்க்கணும், எப்படி கேட்குறாங்க அப்படின்னு. என்னுடைய ரிஸ்கில் எழுதப்பட்டதில் இருந்து கொஞ்சம் தண்ணி எனக்கு தா அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ பக்குவமாக நம்ம எப்படி கேட்போம், அவனை விட எனக்கு அதிகமாத்தா, இதை விட எனக்கு அதிகமாத்தா, அவனுக்குள்ள வியாபாரத்தை விட எனக்கு அதிகமாத்தா, எல்லாமே பிறரை வச்சு தான் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா அவனை விட நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, எனக்கு நீ நசீபில் எழுதி இருக்கக்கூடியதிலிருந்து நீ கொடு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 பெண்களும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வர்றாங்க. ஏன் அப்படின்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் இந்த 2 பெண்கள் மகள்கள் 2 பேரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிணத்தடியில் ஒருத்தரை பார்த்தோம், அவர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சார், தண்ணி அள்ளி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவங்கள போய் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. அந்த பெண்ணை தான் என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடித்தாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நபியுடைய குடும்பத்தில் ஒரு நபிக்கு என்ன செய்யுது, மனைவி அமையுது. இந்த கேட்ட துஆ எப்படிப்பட்டது, என்னுடைய தக்தீரில் என்னுடைய நசீபில் நீ என்ன எழுதியிருக்கிறியோ அதிலிருந்து கொடு. அவங்களுடைய நசீபில் எழுதியிருந்ததை அல்லாஹ் கொடுத்துட்டான்.
ஆனால் நம்மள்கிட்ட அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடிய பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டிரைவர் கிட்ட 2 பேர் உட்கார்ந்து எப்படி அந்த டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவனை நம்பாம, அப்படி போ இப்படி போன்னு சொல்லும்போது எப்படி அந்த டிரைவருக்கு வந்து அந்த வாகனத்தை நடத்தக்கூடியவனுக்கு வந்து கடுப்பு எரிச்சல் வருமோ, அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் நாம் வந்து என்ன தகாத கோரிக்கைகள் வைப்பது. அவன் என்னமோ நம்மளை படைச்சி வேணும்னே கஷ்டப்படுறதுக்காண்டியே இந்த உலகத்தில் படைச்சி விட்டுட்ட மாதிரியும், அதுக்காக வேண்டி யாரெல்லாம் என்னை அப்படி விட்டுறாத இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி அவனை கேட்டு இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன்ட்ட எப்படி அந்த டிரைவர் நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவும் நடக்குவான். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் வந்து குர்ஆன் ஷரீஃபில் யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு கூப்பிடுறான். சரியா? அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்றதுக்கு சொல்லுவான். யா ஐயுஹன்னாஸ் அப்படின்னு கூப்பிடுவான், மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, அவனுடைய நேசமானவர்களை, அவன் நேசிக்கக்கூடியவர்களை அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, அதற்கு அப்புறம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா புரிஞ்சிடும் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதாக இருந்தால் எப்படி நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் அந்த ஒரு இடத்துல யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, அமைதி பெற்றவர்களே அப்படின்னு அழகா நேசமா கூப்பிடுறான். ஏன்னா நஃப்ஸில் வந்து நஃப்ஸே அம்மாரா இருக்கு, லவ்வாமா இருக்கு, முல்ஹிமா இருக்கு. அந்த மூணுமே கெட்டதை விரும்பக்கூடியது. அதாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு ஸ்டேட்டஸை அடைஞ்ச நஃப்ஸ் இல்லாது, உள்ளம் இல்லாது. அப்ப அல்லாஹ் வந்து யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் அம்மாரான்னு கூப்பிடல, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் லவ்வாமான்னு கூப்பிடல, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முல்ஹிமான்னு கூப்பிடல. அல்லாஹ் யாரை கூப்பிடுறான் அப்படின்னா யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அப்ப அல்லாஹ் வந்து யாரோட பேச நினைக்கிறான், யாரோட பேச ஆசைப்படுறான் அப்படின்னா அவனை கொன்று அமைதி அடைந்த ஆத்மாக்கள், மனிதர்களோடு அல்லாஹ் பேசுறான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, என்னை கொண்டு அமைதி அடைந்தவர்களே, என்னிடத்தில் முழு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருக்கக்கூடியவர்களே, என் மீது முழு நம்பிக்கை வைத்து அமைதியாக திருப்தியாக இருக்கக்கூடியவர்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. என்னையா அல்லாஹ் சொல்லு சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இர்ஜிஇ இலா ரப்பிகி, நீங்க உங்களுடைய ரப்பின் பக்கம் முன்னோக்கி வாங்க. எப்படி கூப்பிடுறான் பாருங்க, ஒரு செல்ல பிள்ளையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாக்களே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி வாங்க, என்னின் பக்கம் முன்னோக்கி வாங்க. ராலியா ராலியத்தம் மருளியா, நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்தீர்கள், பொருந்தி கொண்டீர்கள். மருளியா, நானும் உங்களை பொருந்தி கொண்டேன். ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹு சொல்றோம்ல, அதுதான் இங்க ராலியத்தம் மருளியா. என்னை நீங்கள் நான் கொடுத்ததை கொண்டு நீங்க என்ன செய்யல, என் மேல கோபிக்கல, என்னடா நம்மளை இப்படி படைச்சு கஷ்டப்பட வச்சுட்டானேன்னு நீங்க என்னை நொந்துக்கிறல. நான் எப்படி உங்களுக்கு இந்த உலகத்துல எதை கொடுத்து வாழ வைத்தேனோ அதை கொண்டு நீங்கள் என்னை பொருந்தி கொண்டீர்கள். மருளியா, நானும் பொருந்தி கொண்டேன். இதை சொல்லிட்டு என்ன சொல்றான், ஃபதுஹுலி, வாங்க, ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வந்து நான் கொடுத்ததை பொருந்தி கொண்டு நீங்க என்ன செஞ்சீங்க, என் மீது திருப்தி அடைந்தீர்கள், அமைதி அடைந்தீர்கள். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, என் பக்கம் முன்னோக்கி வாங்க, என் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்க, என்னுடைய நல்லடியார்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். நல்லடியார்கள்னா யாரு, அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். குறிப்பாக அல்லாஹ்வுடைய நேசர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் அல்லாஹ்விற்கு பிரியமான நம்மை போன்று அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்கள்
எப்படி அல்லாஹ்விடத்தில் நற்பெயர் பெற்று அவர்கள் அல்லாஹ்வுடைய உயர்ந்த தர்ஜாவில் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய நல்லடியார்னு சொல்றான். ஃபதுஹுலி, என்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நீங்க நுழைங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். என்னுடைய சொர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சொர்க்கம், அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சொர்க்கம். அப்படிப்பட்ட என்னுடைய சொர்க்கத்தில் நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லாஹுவை பொருந்தி கொண்டவர்கள், அமைதி பெற்ற ஆத்மாக்களை அல்லாஹ் அழைக்கிறான். பெருமைமிக்கவர்கள், இந்த அமைதி பெற்ற உள்ளம் நமக்கு எப்படி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்ம எப்படி அடைகிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம வரிசையாக சொல்லியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் முதல்ல கவனிக்கிறது எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் எண்ணத்தோடு இருப்பது, இரண்டாவதாக அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, மூன்றாவதாக அல்லாஹ் ஏவிய வேலைகளை செய்வது, நான்காவதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனையில் ஈடுபடுவது. இதை தவிர நாம் இந்த உலகத்தில் மற்ற காரியங்களை நாம் செய்கிறோம், இந்த உலகத்து விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுறோம், பிறரை பற்றி நாம் என்ன எரிச்சல் படுறோம், பொறாமைப்படுறோம், அவர்களுக்கு ஏதாச்சும் தீங்கு செய்ய நினைக்கிறோம் அப்படின்னா அது அல்லாஹுடைய அருளில் இருந்து நம்மளை தூரமாக்கி என்ன அல்லாஹ்வுடைய சாபத்தை நமக்கு உண்டாக்கிறோம். எனவே பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொள்வது மிக அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான ஒரு தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மற்ற ஏனைய முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.